இன்றைக்கும் சிங்கப்பூரில் நல்ல மழை. ஆக்சுவலி நான் எதுவும் வேலைக்கு போகலை. இப்படி வெஞ்சால் இங்கே வேலைக்கு போகிறது, குடம் இருக்கிறவங்க போகலாம், குடம் இல்லாதவன் என்ன பண்ணுறது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள ஹோட்டல்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி தான் இருக்கும். சிங்கப்பூரில் வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட வரீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. அந்த அளவுக்கு ஒரு சில ஹோட்டல் நல்லாவே இருக்காது, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இது தமிழ்நாடு ஹோட்டல் இப்படி தான் இருக்கும். தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே. இது சைனீஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே தான் உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க எல்லாருமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சாப்பிட்ற இடத்துல பீரு எல்லாமே அடிக்கலாம். ஸோ எவ்ரிபடி இங்கே அவைலபிள். அடிக்கிறாங்க பார்த்தீங்களா பீரு. இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு. இங்கே உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் இங்கே மேக்ஸிமம் இந்த 100+ அதிகமாக இங்கே ஓடுறது அதுதான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஜூஸ் இதெல்லாம் இந்த இடம். இப்போ யாரும் காலையில் சரக்கு அடிக்கல. ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சரக்கு அடிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களோட கல்ச்சர் இப்படி தான். மேக்ஸிமம் சிங்கப்பூரியன் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. யாரும் வீட்டில் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஸோ சிங்கப்பூரோட ஹோட்டல் இப்படி தான் இருக்கும். இதுதான் இங்கே உள்ள நிலவரம். எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலில் சாப்பிடாம சமைச்சு சாப்பிட்றதே நல்லது, அதுதான் பெட்டர். ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த கொடுப்பணம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, அதுக்கான எக்யூப்மெண்ட்டா இந்த குக்கர் அதெல்லாம் இன்னும் நாங்கள் வாங்கலை, அதனால கிடைக்கல. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் அங்கே போகணும். எப்படி போகிறது? ஆமாம், சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லேன். 903 பீயிங் இருக்குதுல்ல, இதை வந்து ஹெச்டி பிளாக்கும்பாங்க. இந்த 903 பிக்கு ஒரு லொக்கேஷனை ஒரு டிரைவர் எப்படி போட்டு போனால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்குது, பட் அதுக்கான நேரமும் நமக்கு சுத்தமாக அமைய மாட்டேங்குது. காலைல போகிறோன்னா நம்ம நைட்டு வரோம், சில சமயம் நைட்டு ஓட்டி வச்சிடறாங்க. இதை விட பிரம்மாண்டமான ஹோட்டல்லாம் இருக்குது, நான் போகிறப்போ ஒவ்வொன்றும் காமிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலில் சாப்பிட வேணாம், அது நல்லா இருக்காது, உடம்புக்கும் கெடுதி. என்னடா அப்படி சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால சாப்பிட்றோம். ஸோ நிறைய பேர் சாப்பிடாம இங்கே வேலை பார்க்குறாங்க. அதேமாதிரி இந்த பசங்க விளையாடுறதுக்கான இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது காயின் போட்டு எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பசங்களும் நான் வந்ததுலேருந்து எடுத்து பார்த்ததில்லை. ஸோ சாக்லேட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது காயின் போட்டு எடுக்கிறதா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓல்டு காயின் போட்டுக்கு காயின் இதில் போட்டுட்டு இதில் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.